வேதத்தையும் ஞானத்தையும் போதித்து பிதாமகா பத்திரிகளுக்கும் மகாதார் பாபாஜிற்கும் சதானந்த யோகியர்களுக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் என் பெற்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எத்தனையோ நம்ம இருக்கோம், ஆனா டெய்லி நம்ம ஃபேஸ் பண்றது ஒன்னே ஒண்ணு, என்னன்னா அந்த உணவு உறக்கம் இல்லைன்னா அது ஒண்ணுமே சரி வராது. நம்ம என்னத்துக்காக பாடு பண்றோம், எதுக்காக இந்த உழைக்கிறோம்னா இந்த எஞ்சான் இதுல இது அந்த வயிறுக்கு தான். இந்த நம்ம ஒரு ஜான் வயிறுக்காக தான் இத்தனை உழப்பு இத்தனை குழப்பு எல்லாமே. அந்த அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ எடுத்து சொல்றோம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படின்னா, இந்த செய்த உணவுல நிறைய விதங்கள் இருந்தாலும் அதை சைவம் அசைவமா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சைவங்கிறது தாவர உணவுகள் எல்லாமே சாப்பிடுறது, அசைவங்கிறது உயிருள்ள பொருட்களை கொண்டு அதை சாப்பிடுறது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியமா என்ன என்பது என்ன, நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? மற்றும் மனம், சமூக நலன், இதெல்லாம் சீரான உணவு, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், நோய் தடுப்பு முறைகள் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான் இந்த சொல்ல போனா இந்த சைவ உணவு. சில பேர் கூட சொல்லுவாங்க, அதுல மட்டும் மீறலியா சார் எல்லாமே இருக்கு சார், ஆனா நமக்காக பிறந்த நமக்காக வளர்றதுன்னா தாவர உணவுகள் தான். அதுல இருக்கிறது எல்லாமே நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய பலன் அடைஞ்சிருக்கு. நம்ம உடல் அமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கே தவிர்த்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா இந்த ஆன்மீக விஞ்ஞானிகள் சொல்றது அப்படிதான். என்னன்னா, நமக்கு கூரான பற்கள் இல்லை அது கடிச்சு சாப்பிடுறதுக்கு. அதே மாதிரி இன்டெஸ்டைன்ஸ் சின்னதல்ல, நமக்கு பெருசு. அதெல்லாமே இது. ரெண்டாவது, நாம சைவம் சாப்பிட்றதுல எவ்வளவோ பெனிஃபிட் இருக்கும்போது அதை தவிர்த்து ஒரு உயிரை நான் வாழணும்னு நினைச்சு இந்த பூமிக்கு வந்திருக்கேன், என்னை எதுக்கியா கொள்றீங்க? எந்த உயிரும் தான் செத்து போகணும்னு நினைச்சு வர்றதில்ல. தானா சத்தா அதை நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லைங்கிறாரு பத்திரிச்சு. ஆனா அதை கொன்னு அதை பிடிச்சி அதை நான் இன்னும் வாழணும்னு சொல்லித்தான் அது கதறுது, ஐயா விட்டுருங்கய்யான்னு. ஆனா யாரும் விடுறாங்க? அது விடுறதே இல்லை. அதை நல்லா கெட்டியா பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி ஏதோ பண்ணிடுறாங்க. அப்போ அதுக்கு அது அசைவம் ஆயிடுது. அசைவம் ஆகும்போது அந்த மிருகங்கள் எல்லாமே அந்த நிறைய பாதப்பட்டு தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே அதை வச்சு இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த உணர்வே நமக்கும் வரும். ஏன்னா அதனுடைய டிஎன்ஏ தான் நமக்கும் வரும் இல்லைங்களா? சாப்பிடும்போது அப்படியே முட்டிக்கும். சரி, ரைட்டு. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நேரம் இல்லை. இப்போ நாம என்னன்னா, ஆரோக்கியத்திற்கான முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, 1 உடற்பயிற்சி, 2 தூக்கம், 3 தண்ணீர், 4 உடற்பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்போ 5 மனநலம். இப்போ இந்த 5 நமக்கு தேவை. என்னென்ன சொல்லுவாங்க? உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமுங்க. 2வது மனநலத்துக்கு முக்கியம். மனசு நல்லா இருக்கணும், இல்லைன்னா நமக்கு என்ன சாப்பிட்டாலும் தெரியாது. அடுத்து தூக்கம். அந்த தூக்கங்கிறது அதாவது சராசரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் நிச்சயமா தூங்கினா நல்லா இருக்கும். அது தண்ணீர். அப்போ உடற்பயிற்சி, தண்ணீர் குடிச்சே ஆகணும். அது நிறைய அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் வந்துச்சு. சில பேர் மினரல் வாட்டர் பண்றாங்க. அதுல சில மினரல் வாட்டர்ல இந்த இதெல்லாம் பிரிச்சிடுறாங்க, ஒண்ணுமே இருக்காது. நில் மினரல்ஸ் இருக்குது. மினரல் வாட்டர்ன்னு சொல்ற மற்றது மினரல்ஸே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. சில பேர் சில அக்வா கம்பெனிலாம் இதுல மினரல்ஸ் இருக்கு, அந்த தண்ணீர் இருக்கிற டெஸ்ட் மட்டும்தான் அதை எடுக்கும், அந்த உப்பு மட்டும் பிரிக்கும், இது எல்லாம் மினரல்ஸ் அப்படியே இருக்கும்னு சொல்லி கூட வருது. அதே போல உடற்பரிசோதனை நம்ம இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். உடற்பயிற்சி நம்ம எவ்வளவு நேரம் செய்யணுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது. நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 30 நிமிஷத்துல 45 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி எப்படி செய்யணுங்கிறத அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வயசு எப்படி இருக்கோ, பாடி பில்டப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி
உடற்பயிற்சி செய்யலாம். இல்லையா நம்ம சாதாரணமா ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு என்ன செய்யறோம், அந்த அந்த இது செஞ்சா போதும். அது நல்லா வாக்கிங், அதே போல சின்ன சின்ன எக்ஸசைஸு, சின்ன சின்ன வெயிட் லிஃப்டிங்கு, அந்த மாதிரிலாம் செஞ்சு மூச்சு பயிற்சி செஞ்சு அன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் வேணுங்கிற ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறது உடற்பயிற்சி. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் செஞ்சிடறது எல்லோருக்கும் நல்லது. அது நம்ம ஷெட்யூல்ல இருக்கட்டும். ரெண்டாவது ப்ரியாரிட்டி வச்சிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா மனநலம். மனநலம்னா என்ன? மனசை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ லாஃபிங் குத்தா மாதிரி எப்பயுமே ஆரோக்கியமா சிரிச்சுக்கிட்டு இன்முகத்தோட இருக்கணும். ஆமா, அது எப்படி இருக்கணும்? நமக்கு எப்படி எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். என்ன, பிசினஸ்ல இல்லையா, வேலையில இல்லையா, இல்ல நம்ம அக்கம் பக்கம் சும்மாதான் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம், அது நல்லதா இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். அதுல ஏதாவது கொஞ்சம் வில்லங்கமோ பின்னமோ ஏற்பட்டுச்சுன்னா அதனால மன வருத்தங்கள் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்னா, மன அழுத்தத்தோட இருக்கும்போது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது அதுக்கெல்லாமே நேர்மறையான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கணும், இருக்கக்கூடாது, நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா தியானம் செய்யணும். தியானத்துல எத்தனையோ வகை தியானம் இருக்கு. இதுல நாம எளிமையான தியானம், அது ரொம்ப சிக்கனமான செலவில்லாத தியானம். அதே போல நம்ம இருந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய தியானம் என்னன்னா ஆன அபான சதி தியானம். இந்த ஆன அபான சதி தியானத்தை நம்ம பத்திரிச்சு எவ்வளவு சயின்டிபிக்கா, ரொம்ப ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றதுன்னா அப்படி அந்த எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது பதாஞ்சலி முனிவருடைய சுகமன பிராணாயாமம் ஒண்ணு. ரெண்டாவது எகிப்துக்கு எப்படி இது பண்ணாருன்னு தெரியல, அங்க இருக்கிற பிரமிடோட சக்தி எடுத்துட்டு வந்தாரு. ரெண்டு. மூணாவது இது ரெண்டையும் இணைச்சு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கணும். அந்த பிரமிடுக்கு கீழே உட்காரணும்னு அவசியம் இல்லை. பிரமிடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹெட் பிரமிடு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுல உட்கார்ந்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சா சுகமன பிராணாயாமத்துல உங்களுக்கு எல்லா வியாதியும் குணமாகுது, எல்லா மன அழுத்தமும் போயிடுதுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம இதுல யாரும் எந்த செலவும் செய்ய வேணாம். வீட்டுல ஒரு இடத்துல நமக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், உட்கார இடம் கிடைச்சா போதும், நம்ம தியானத்துக்கு போயிடலாம் இல்லையா? இதுக்காக நம்ம காலையில 5 மணிக்கு விடிய காலையில அரச மரத்துக்கு ஒன்றும் கிடையாது. இது வெள்ளை ட்ரெஸ் போட்டு அதுவும் கிடையாது. எந்த மஞ்சள் கலரு ஏதோ கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுவுமே உங்க கையில என்ன இருக்கோ அது போய் என்ன போட்டிருக்கீங்க அது சுகமா, எந்த டைட்டா வச்சுக்க வேணாம், எதுவுமே இல்லைங்க. சுகமான பிராணாயமா தப்ப நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சாவே போதும். வேற மந்திரங்கள் இருக்கா? ஐயோ இல்லையா. ஏதாவது சாமி நினைச்சுக்கணுமா? இல்லையா. குலதெய்வத்தை அதெல்லாம் முன்னால நினைச்சுக்கோங்க. தியானத்துல எதுவுமே வேண்டாம். தியானத்துல உங்க நிர்மல ஸ்திதி கொண்டு வரணும், அவ்வளவுதான். உங்க இதுல பிரம்ம எந்திரத்துக்கு போகும்போது நம்ம எந்த எண்ணங்களும் இல்லாம நிர்மல ஸ்திதியில இருந்தா அதுவே அந்த இதுக்குதான் சுகமான பிராணாயாமம். ஸோ மனநலத்துக்குள்ள நம்ம செய்யக்கூடியது என்னன்னா தியான பயிற்சி. தியான பயிற்சி செய்ய 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 வாழ்க்கையில எவ்வளவோ உயரத்துக்கு போகலாம், எவ்வளவோ நல்லதெல்லாம் நடக்கும், எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வெளியே வரலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரச்சனையில இருந்து தீர்ந்து வெளியே வந்தாவே அதை விட என்ன வேணும் நமக்கு? அவ்வளவு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதனால நம்ம அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னன்னா தூக்கம்ங்க. தூக்கம் நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாவே இருக்குது. நிறைய பேர் மாத்திரைங்க எடுத்துக்கிட்டாது தூக்கம் வரும். அந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டு தூக்கம்னா அது நல்லதுங்களா? தப்புங்க. நம்ம இயற்கையா தூங்கணும், இயற்கையா எந்திரிக்கணும், அதான் நல்லது. அப்போ நம்ம தூக்கம் வர்றதுக்காக மாத்திரையை சாப்பிட்டா உடல்ல ஏதோ ஒரு கிட்னிக்கு பாதிப்பு வரலாம், ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரலாம், ஏதோ ஒண்ணு செய்ய அவனை தூண்டக்கூடாது, தானா வரணும். அதுக்குதான் நம்ம இந்த தியானங்கள்லாம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமான வாழ்க்கை அது ஒரு அறிகுறியா. அப்போ தூக்கம் நீங்க 1 மணி நேரம் தியானம் செஞ்சா போதியா, அது 6 மணி நேர தூக்கத்துல என்னென்ன செய்யுமோ அது எத்தனையும் செஞ்சு விட்டுரும். அதனால நீங்க தியானத்துக்கு நீங்க 1 மணி நேரம் செய்ய உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
ஸோ நம்ம தியானம் செய்யறது கம்பல்சரி. அப்போ தூக்கம் வந்து கம்பல்சரி ரெண்டு தான். அது ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தூக்கம், இன்னொரு பக்கம் தியானம். சரியா போச்சு. அடுத்தது என்ன? தண்ணீர். அப்போ அடுத்தது தண்ணீருக்கு நம்ம போனோம்னா, நம்ம வந்து சில பேர் காய்ச்சி குடிங்கிறாங்க, சில பேர் வந்து சீரகம் தண்ணி போட்டு சாப்பிடுங்கிறாங்க, சில பேர் வந்து மினரல் வாட்டர் குடிங்கிறாங்க. எல்லாருமே நல்லதுதான். அது இல்லாம ஆத்து தண்ணி குடிக்கிறது நல்லது. அங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் பக்கமா நல்ல தண்ணியை கிணறுல எடுத்து குடிக்கிறது நல்லது. எல்லாமே நல்லது. ஆனா உடம்பு குடிக்கணும். குடிச்சாதான் நல்லது. குடிக்காம அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லது இல்லை. நல்ல தண்ணியா பார்த்து நல்லா மடியை சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் குடிக்க சொல்றாங்க. முடிஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிங்கன்னா இல்லை டீடாக்ஸ் ஆகி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அடுத்தது 5வது என்ன? உடற்பரிசோதனை. உடற்பரிசோதனை என்ன செய்யணும்னா, நம்ம வந்து முழு உடற்பரிசோதனை செய்யறாங்க நிறைய பேர். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் எங்க 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 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் முழு உடல் பரிசோதனை செய்தால் 7,000 ரூபாய் இல்லை, 1,999 கொடுப்பாங்க. சில ஆஸ்பத்திரியில 6,999 இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள வாங்க. எதுவுமே இல்லைங்க. ஜிஹெச்சுக்கு போனோம்னா 250 அவங்க வந்து அழகா வந்து பண்றாங்க. சில பேருக்கு அந்த கூட்டம் பார்த்தாவே அலர்ஜி ஆயிடும். சில பேருக்கு பணம் பார்க்காம பிரைவேட்லயும் செஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்போ நல்ல ஜிஹெச்ல எல்லாம் நல்லபடியாவே செய்யறாங்கன்னு செய்தி வந்துருக்குது. ஆமா. அப்புறம் இது எல்லாமே நம்ம எதுக்காக செய்யறோம்னா, முழு உடல் பரிசோதனை செய்யறதுக்கு நமக்கு என்ன நோய்கள் வரும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன செய்யலாம்னா, ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிறாங்க. அதை வந்து கொடுவாள் எடுத்து அருவாள் எடுத்து வெட்டுறதை விட முளையிலே கீழ்றது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இப்போ ஒரு இது வருதுன்னா அதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அதுக்கு உண்டான நோய்க்கு வாய்க்கட்டுப்பாடு பண்றதோ இல்லை நோயை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாங்கிறதுக்கு நம்ம முழு உடற்பரிசோதனை செய்யறது மிக மிக அவசியம். சரி, அப்போ சீரான உணவு. இப்போ ஆச்சுங்க, சீரான உணவு நம்ம சாப்பிடணும். என்னென்ன சாப்பிடலாம்? காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் நிறைந்த ஒரு உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பதிலி என்ன சொல்றாருன்னா, அரை வயிறு சாப்பிட்டியா, 1/4 வயிறு தண்ணி குடியா, 1/4 வயிறு காத்தா வச்சுக்கோயா. நீங்க சாப்பிடும்போது கூட இலை எப்படி மாத்தி வச்சுக்கோங்க. இலை வந்து வைக்கும் போது என்னன்னா, நம்ம வந்து சாதம் ஒரு பக்கமும் காய்கறி ஒரு பக்கமும் வைப்பாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம்னா, காய்கறி பக்கம் உங்க பக்கம் திருப்பிக்கோங்க, சாதம் அந்த பக்கம் வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்கய்யா, கொஞ்சமா சாதம் வச்சு சாப்பிடுங்கய்யா, காய்கறிகளை தொட்டு தொட்டு சாதத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். இப்போ நம்ம முதல்லலாம் என்ன செய்வோம்னா, நிறைய சாதத்தை போட்டுட்டு சாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம், பொரியல் கொஞ்சம், அது கொஞ்சம், இது கொஞ்சமா சாப்பிடுவோம். அப்படி வேண்டாம். நிறைய காய்கறிகள் செஞ்ச கூட்டோ, நிறைய காய்கறிகள் செஞ்ச பொரியலோ, அந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி செஞ்சு அதுல நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் சாதத்தை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. சாதத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட காய்கறிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது மாதிரி செய்யும் போது என்னன்னா, ஆரோக்கியமான உணவு என்னன்னா சமச்சீர் உணவு ஆகும். தினசரி உணவுல பழங்கள் வச்சுக்கலாம், காய்கறிகள் சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம், முழு தானியங்கள் சாப்பிடலாம், பயிர்கள் சாப்பிடலாம், கோதுமை, அப்புறம் நட்ஸ், கம்பு, சாம, தினை, அதே போல மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அதுலயே ஒரு 127 வகை சித்தாந்தம் இருக்கு. அது எல்லாமும் நம்ம சாப்பிடலாம். அது முக்கியமான சாப்பிட்டு சார் 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 இப்ப டாக்டர் கௌதம் வந்திருக்கா சார், யூரின் தெரப்பி. அவரு ஒரு சரி 10 சார். நிமிஷம் முடிச்சிருவா சார். பிறகு நம்ம தொடர்ச்சியா பேசலாமா சார்? இல்ல இப்ப நான் முடிக்க சொன்னா முடிச்சிடறேன். இல்ல திருப்பி சரி. இல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அப்புறம் அவர் பேசுவார். ஓகே. எஸ் சார். ஓகே. ஓகே சார், நன்றி சார், தேங்க்ஸ் இன்னும் சார். ஒரு 10 நிமிஷம் ஆகுமே, பரவாயில்லையா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? சரி. ஓகே சார், அப்போ தேங்க்ஸ் சார். நம்ம இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஆன்மீக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அகிம்சா பரமோ தர்மகா என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாருங்கன்னா, நம்ம எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம் என்னன்னா அகிம்சா தர்மம் தான்.
நம்ம சைவ உணவு எடுத்துக்கொண்ட போகும்போது முதலில் நம்ம உடம்பு உங்களுக்குத்தான் முதல்ல நன்மை கொடுக்குது. என்ன என்றா ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம். அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கு இருக்கும். அவர்கள் அந்த உயிர்கள் எல்லாம் உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தும். நம் வாழ்க்கையை நாம் வாழலாம், அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அப்போ சரி, அடுத்தது உணவு சாப்பிடும் முறை எப்படி இருக்கு? நம்ம எப்படி உணவு சாப்பிடலாம் அப்படின்னா, வாயில நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். உணவை தண்ணி மாதிரி சாப்பிடணும். தண்ணிய சோறு மாதிரி கடிச்சு சாப்பிடணுங்கிறாங்க. அதே மாதிரி வாயை மூடி சாப்பிடணும், வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. வாயை மூடி சாப்பிட்டால் அது உணவு மருந்தாகும். ஏன்னா நம்ம நம்ம எச்சில்ல தான் டயானின் அல்மெனைன்ஸ் அப்படிங்கிற ஒரு திரவம் சுரக்குது. அந்த திரவம் தான் நமக்கு தேவையான சத்துக்களை அது மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸை எல்லாமே சத்தாக மாற்றி அது சுகருக்கு போகாத அளவுக்கு பண்ணி கொடுக்கறது இந்த இதுதான் டயானின் அல்மெனைஸ்ன்னு சொல்லக்கூடிய திரவம் தான். சரி, சாப்பிடும்போது உதட்டை பிரிக்காதீங்க, நல்லா வாய் மூடிட்டு சாப்பிடுங்க. சில பேர் சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடுவாங்க, அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதை விட நம்ம சாப்பிட்றது என்னன்னு நம்ம வாய்க்கு அது மூடிட்டு இருந்தோம்னா பல்லு நல்லா சீக்கிரம் அது அரைச்சி கொடுக்கும். வாயை திறந்துட்டு இருந்தோம்னா அது அரைக்கிறது இல்லை. அதனால நம்ம சாப்பிடணும். அதான் உணவுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட உதட்டை பிரிச்சு சாப்பிடுங்கன்னா வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க கோடியே வேண்டாம்ப்பா, எங்களுக்கு நாங்க வாயை மூடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சைவ உணவை வலியுறுத்துகிறாரு. அன்பின் அடையாளமாக இருக்கிறது. உயிர் உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உயிர் உணவுனா இந்த மாதிரி அனிமல்ஸ் வெட்டி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆசை, அவா ஆகியவற்றை ஒழித்து இறைவன் திருவடிகளை சரணடைவதற்கு உரிய நெறிமுறையான இது சைவ உணவு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனடியை சேரும்போது நம்ம சைவம் இருக்கக்கூடிய இது நம்ம எந்த உணவையும் எந்த அனிமல்ஸையும் நம்ம இம்சா பண்ணலன்னா நமக்கு நல்லதாகுது. அடுத்தது என்னன்னா, சைவ உணவை உட்கொள்ளும் போது நமக்கு புற்றுநோய் கூட அபாயம் குறைவு அப்படின்ட்டு லேட்டஸ்ட் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. புதிய ஆய்வு ஒன்றில் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன, அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் குறுக்குறை முறுமுறை கற்கரைன்னு ஏதோ ரேன்னு வருதும். அந்த எல்லாம் வாங்கி கொடுக்காம கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க. கடலை மிட்டாயில உங்களுக்கு வேணுங்கிற எனர்ஜி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. நீங்க சொல்ல போனா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கூட நோய் வராமல் இருக்கிறதுக்கு கடலை மிட்டாய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க என்ன செஞ்சாங்க, நீங்க கடலை மிட்டாய் யாருக்கு வேணாலும் அனுப்புங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கூட தகவல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல சிறப்பு. அதை விட்டுட்டு அப்புறம் அது இல்லாம நம்ம பழைய சோறுல நம்ம நிறைய இப்போ பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாருமே இப்போ பழைய சோறு கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய சோறுனா இதுக்காக பழைய சோறு வைக்கிறது இல்லை, ஏன்னா அதுல டேட் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, டுடே 27/2/2026 அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் லைன் அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த உணவு நம்ம என்ன செய்யணும்னா, பழைய சோறு அந்த கூழ் குடிக்கணுங்கிறதுக்காகவே ராத்திரில சுட வச்ச சோறு இருக்கும். அந்த எல்லாம் ஆறின பிறகு தண்ணி ஊற்றி வச்சு அது காலையில மோர் ஊற்றி அது மாதிரி செய்யறதுல ரொம்ப சிறப்பு. அதுல நிறைய சக்திகள் இருக்குன்றாங்க. அதையும் செய்யலாம். அப்புறம் என்ன செய்யலாம், சில நீங்களே உங்களுக்கே தெரியும், அரச மரம் ஆலமரம்லாம் நமக்கு தியானத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மைகள் தியானத்துக்கு உண்டான தன்மைகள் அங்க காத்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவத்கீதையில கூட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரம்பரம் சொல்றார், நான் மரங்களாகத்தான் இருப்பேன், என் ரோமங்கள் எல்லாம் மரங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம நிறைய விவசாயத்தை நம்ம பயன்படுத்தணும்னா
சரியா உணவு வகைகளை நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தணும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைய விவசாயத்துல சிறுதானியம் விளைச்சலை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி, சிறுதானிய உணவுகள் நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா நம்ம வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னும் இது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ரெண்டாவதுல என்னன்னா, நம்ம என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா என்னென்ன வியாதிகள் குணமாகுறதுல நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்த்துடலாம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றோம்னா, நோய் தீர்க்கும் பச்சை காய்கறிகள் என்னன்னா, உலகத்திலேயே நிறைய பேர் அசைவத்தை சாப்பிடதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடலை சக்தியை வந்து குழந்தைகள் வளர்க்கும் இல்லைங்களா? உடல் சக்தி வந்து குழந்தைகள் வளர்க்கும், நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நார் சத்துக்கள் தான் ரொம்ப நல்லது. நார் சத்துக்கள் தான் நோயை வந்து தீர்க்கும். கொத்தவரங்காயில இல்லாத நார் சத்து கிடையாது. அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வேற எதுலையுமே கிடையாது. இதனால என்ன வேணும்னா, எல்லாமே சாதிக்க முடியாத ஒண்ணுமே இல்லை. தினசரி ஒரே ஒரு கொத்தவரங்காய், ஒரே ஒரு கோவக்காய் டெய்லி சாப்பிட்டு வந்தா அந்த குழந்தைங்க எதிர்காலத்துல எந்தவித நோயும் அண்டாமல் அவர்கள் தன் குழந்தைகளை தன் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்தது என்னன்னா, பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாத்தூளை விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். சரி, இப்போ மிக மிக முக்கியமான 12 வகையான காய்கறிகள் சொல்றாங்க. முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க, இல்லையா அதை டேப் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பயன்படுத்தணும்னு கூட நம்ம என்னால பார்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து நாளமுள்ள சுரப்பி மண்டலத்துக்கு ஆகுது. நமக்கு உடம்புல 12 முக்கியமான இது இருக்குது, மண்டலம் இருக்குது. அந்த 12 மண்டலத்துக்கு நம்ம 12 வித காய்கறிகள் உபயோகப்படுத்தினா அந்த மண்டலம் சுத்தமாச்சுன்னா அந்த வகையான நோய்கள் வராமலாம். ஃபர்ஸ்ட்னா வெண்டைக்காய் வந்து நாளமுள்ள சுரப்பி, அது மண்டலத்தை சரி பண்ணும். அடுத்தது வந்து வாழைக்காய், அது ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும், ரத்த ஓட்ட மண்டலத்தை சரி பண்ணும். 3 சுரைக்காய், ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும். 4 கத்திரிக்காய், அப்போது என்ன சிறுநீரக மண்டலத்தை சுத்தம் பண்றது வந்து கத்திரிக்காய். 5 கொத்தவரங்காய், அது வந்து நரம்பு மண்டலத்தை சுத்தம் பண்ணும். 6 புடலங்காய் என்ன செய்யணும், வாயு மண்டலத்தை சுத்தம் பண்ணும். 7 வந்து அரசாணிக்காய்ன்னு சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காய், அது என்ன செய்யணும்னா தசை மண்டலத்தை சரி பண்ணும். 8 கோவக்காய்னா தோல் மேல ஏற்பட்டக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அது இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. 9 முருங்கை விதை வந்து சுவாச மண்டலத்தை சரி பண்ணும். 10 பீர்க்கங்காய், அது வந்து நிலநீர் நோய் மண்டலத்தை சரி பண்ணும். 11 தேங்காய், எலும்பு மண்டலத்துக்கு முக்கியமாக இருக்கிறது. 12 என்னன்னா, எலுமிச்சப்பழ தோலோட நம்ம யூஸ் பண்ண நாளமில்லா சுரப்பிகளுக்கு மிக மிக அருமையான வைத்தியம் சொல்றாங்க. எப்படியும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஒரு மண்டலம் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் இது வந்து நிறைய அதை வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்களையும் நம்ம உபயோகப்படுத்தும் போது உணவில் நம்ம மிக சிறப்பாக இருக்கும். நோய்களை நீக்கலாம், நார் சத்து உணவுகளை உண்ணலாம். அதனால உடல் சுத்தமாகும், நோய்கள் வருவது நிற்கும். கொத்தவரங்காய் அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால நீங்க டெய்லி சாப்பிடுறது நல்லது. இதை வந்து நம்ம காய வச்சு இடிச்சு வச்சு பொடியா வச்சுக்கிட்டோம்னா தோசையில இதுல போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை மாவுல போட்டு சாப்பிடலாம். குழந்தைகள் வந்து புரோட்டீனையும் பரோட்டாவையும் நூடுல்ஸும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அடம் பிடிப்பாங்க. ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து காய்கறிகள், அது கூட பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து அது கூட சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி நூடுல்ஸ்ல சேர்த்துலாம், அதே மாதிரி இதுவும் சேர்த்தலாம். பரோட்டா சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த குருமால வச்சு கொடுத்துருங்க. அப்போ நார் சத்தும் சேரும், அவங்க சாப்பிடும்போது அந்த இதுவும் சேர்றதுனால சரியாகும். ஆகையால பழங்கள்னும் சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா நார் சத்து உள்ளவங்க சாப்பிட்டு இந்த எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும். இதுல வந்து இது எல்லாமே இருந்தது தான். நம்ம பிரிட்டிஷ்காரங்க வரும்போது இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்களா, இவங்களை நம்ம வெல்ல முடியாதுன்னு சொல்லி முதல்ல உணவுல கையை வச்சா அதனால எல்லாமே ஆயிடுச்சுங்க. ஆகையால எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், டாக்டர் ரங்கநாதன் அவர்களுக்கும், மற்றும் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும், என்னுடைய பழனிப்பன் சார் அவர்களுக்கும் நன்றி.
மற்றும் இன்னொரு தலைப்பில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.